சீமான் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ள காவல்துறை அதிகாரி வருண்குமார் ஐபிஎஸ் தற்போது திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் வருண்குமார் ஐபிஎஸ் 2010ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வில் இந்திய அளவில் 3வது இடம் பிடித்தவர். 2011ஆம் ஆண்டு முதல் காவல்துறையில் பணியாற்றி வருகிறார். தொடக்கத்தில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஏஎஸ்பியாக பணியாற்றிய இவர் அதனைத் தொடர்ந்து பல மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராகவும் பணியாற்றி வந்திருக்கிறார். திருச்சியில் உள்ள கேம்பயான் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பள்ளிப்படிப்பை முடித்த இவர் அதனைத் தொடர்ந்து சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் பிஇ எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸில் சேர்கிறார். 1 மாத காலத்திலேயே தனக்கு இன்ஜினியரிங் படிப்பு செட் ஆகாது என்று புரிந்து கொண்ட அவர் அதனைத் தொடர்ந்து பிடிஎஸ் படிப்புக்கு விண்ணப்பிக்கிறார். எம்பிபிஎஸ் படிக்க வேண்டும் என்பது அவரது தாய் தந்தரின் கனவாக இருந்தாலும் +2 மதிப்பெண்கள் குறைவாக இருந்த காரணத்தினால் அது சேர முடியவில்லை. இருப்பினும் அவருக்கு பல் மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. 3 ஆண்டு காலம் ஆர்வத்தோடு பல் மருத்துவத்தை மேற்கொண்ட அவருக்கு 4வது ஆண்டு அவருக்கு அதிலும் விருப்பமில்லாமல் போகிறது. அப்போதைய சூழலில் அவர் ஒரு முடிவெடுக்கிறார். இந்த படிப்பை முடித்த பின்பு ஆவணப்பட இயக்குநராக வேண்டும் அவருடைய எண்ணமாக இருக்கிறது, அல்லது யூனிஃபார்ம் சர்வீஸில் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் அந்த முடிவு. வெற்றிகரமாக அவருடைய கல்லூரி படிப்பை முடித்த பின்பு இந்திய ராணுவத்தில் சேரும் முயற்சிகளில் ஈடுபடுகிறார். அதற்கான தேர்வுகளில் கலந்து கொள்கிறார். ஓவர் குவாலிஃபிகேஷன் என்று சொல்லி அவர் நிராகரிக்கப்படுகிறார். அதன் பின்புதான் அவர் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுத தொடங்குகிறார். தொடக்கத்தில் அவரது முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் இறுதியாக இந்திய அளவில் 3ஆம் இடம் பிடித்து 2010ஆம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியாக பணியில் சேர்கிறார். திருவள்ளூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினாலும் திருச்சியில் பணியில் சேருவதற்கு முன்பாக மதுரை சவுத் ஜோனில் என்ஃபோர்ஸ்மெண்ட் எஸ்பியாக பணியாற்றுகிறார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருச்சி எஸ்பியாக நியமனம் செய்த பிறகு அவர் அறிவித்த முதல் விஷயம் காவல் நிலையத்தில் உள்ள கிரிமினல் வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுப்பேன் என்பதுதான். அது மட்டுமல்லாமல் பிரத்யேக மொபைல் நம்பர் எண் ஒன்றை அறிவித்து பொதுமக்கள் தன்னை தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் இந்த தொலைபேசி வாயிலாக தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவித்தார். வருண்குமார் திருச்சி மாவட்ட எஸ்பியாக பொறுப்பேற்ற பிறகு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் ரவுடிகளை ஒடுக்குவதற்கும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி இருக்க நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது வருண்குமார் ஐபிஎஸ் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். ஒரு சில சமூகங்கள் மீது ஜாதி வெறுப்புடன் வருண்குமார் நடந்து கொள்வதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அது பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில்தான் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசும் பொழுது காவல்துறை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். அண்மையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி காளியம்மாள் மீது சீமான் குறித்து பேசுவது போன்ற ஒரு ஆடியோ வெளியானது. அது குறித்து சீமான் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. சீமானின் அந்த காணொலியை குறிப்பிட்டு சீமான் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்திருப்பதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். வருண்குமார் ஐபிஎஸ் பயிற்சி எஸ்பியாக இருந்த காலகட்டத்தில் அவர் மீது நிலுவையில் இருந்த வரதட்சணை வழக்கு காரணமாக சுமார் 20 மாதங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்த சிறுவர்களை பிடித்து இது போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என்று கவுன்சிலிங் செய்து அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கும் வருண்குமார் ஐபிஎஸ்ஸின் மனைவியும் தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தின் எஸ்பியாகவும் பணியாற்றி வருகிறார்.